வராகினி சேனல் பார்க்குற அனைவருக்கும் வணக்கம். முருங்கைக்கீரை அடை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள்: பச்சரிசி 1 டம்ளர், புழுங்கல் அரிசி 1 டம்ளர், துவரம் பருப்பு 3/4 டம்ளர், 1/4 டம்ளர் கருப்பு உளுந்து, உப்பு தேவையான அளவு, அரை மூடி தேங்காய், வெங்காயம் 2 எடுத்துருக்கேன், பெரிய வெங்காயம், வரமிளகாய் ஒரு 10, முருங்கைக்கீரை, அவ்வளோதான். இந்த 4 ஐட்டத்தையும் ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சிடணும். அதுக்கப்புறம் பார்க்கலாம். பாருங்கள், 3 மணி நேரம் ஊறியாச்சு. நல்லா ஊறிருக்கு பருப்பு, அரிசி எல்லாமே. இதை நல்லா குறகுறப்பாக அரைச்சிக்க வேண்டியதான். அடைக்கு தகுந்த மாதிரி வாங்க பார்க்கலாம். அடைக்கி குறகுறப்பாக அரைக்க வேண்டிய இதோடு சேர்த்து தேங்காய், வரமிளகாய் போட்டுக்கணும். முருங்கைக்கீரை அடை மாவு பாருங்கள், நல்லா கெட்டியாக அரைச்சாச்சு. இதில் தேங்காய், பருப்பு எல்லாம் போட்டு அரைச்சாச்சு. இப்போ கீரை, வெங்காயம் சேர்க்க போகிறேன், அவ்வளோதான். நல்லா கழுவிக்கோங்க கீரையை, தண்ணி கிண்ணி இருக்க போகுது. இதை நீங்கள் கட் பண்ண வேண்டிய அவசியம்லாம் இல்லை. வேணுங்கிற அளவுக்கு எவ்வளோ வேணால் கீரை சேர்த்துக்கலாம். வெங்காயம், நல்லா கலக்கிக்க வேண்டியதுதான். நல்லா கலக்கியாச்சு. இப்போ அடை ரெடி ஆகிடும். வாங்க பார்க்கலாம். முருங்கைக்கீரை அடை போட போகிறேன். கொஞ்சம் எண்ணெய் ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். எல்லோரும் கையில் கூட தட்டுவாங்க, எனக்கு கொஞ்சம் பயம், அதனால் நான் கரண்டிலே தட்டிடுறேன். கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க மேலே, அதான் நல்லா வேகும். வெந்தாச்சு, திருப்பி போட்டேன். சூப்பராக இருக்குது, ரோஸ்டடாக வந்திருக்கு. அடை பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக முருங்கைக்கீரை அடை சூப்பராக வந்திருக்கு, செமையாக இருக்குது. இதுக்கு நான் சைட் டிஷ் தயிர், மாங்காய் தொக்கு, தேன், தேங்காய் சட்னி இதெல்லாம் வச்சுருக்கேன். இது எல்லாமே இதுக்கு சூப்பராக சூட் ஆகும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டெய்லி என்னோடய வீடியோ 2:15 மணிக்கு வரும். கண்டிப்பாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். குட் ஃபுட், குட் லைஃப். தேங்க்யூ. இந்த வராகினி சேனலை பார்க்குற நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த ப்ரோக்ராமை இன்ஸ்டாகிராம், டெலகிராம், ட்விட்டர்லையும் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.